1400 ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலை தோன்றுவதற்கு முன்னரே உருவான யானைமலை சாஸ்தாவின் திருக்கோயில். முதலில் இங்கு இருமுடி கட்டி வந்த பக்தர்கள் வழிபட்ட பண்டைய மரபுகளில் யானையை வரவழைத்த கண்டன் சாஸ்தா எனும் சிறப்பு பெற்றது. பத்மநாபபுரத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் முன்னர் கேரளா மாநிலத்தை சேர்ந்து இருந்தது. அக்காலத்தில் பக்தர்கள் இருமுடி ஏந்தி இங்கு வந்து தரிசனம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. யானையை வரவழைத்த கண்டன் சாஸ்தா சுயம்பு வடிவில் தோன்றிய பின்னரே பம்பையில் ஐயப்பன் அவதாரம் ஏற்பட்டதாக ஐதீகம் கூறுகிறது. பின்னர் பத்மநாபபுரம் தமிழகத்தில் சேர்ந்த பிறகு இருமுடி ஏந்தி வந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தன. 1400 வருடங்களுக்கு முன்பு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த இந்த இடத்தில் சரஸ்வதி தேவி யானையில் வரும்போது அங்கு இருந்த ஒரு குளத்தில் நீராடிவிட்டு செல்லும் பொழுது அவர்களுடன் வந்த 3 யானைகள் முன்னே செல்ல மறுத்ததாக ஐதீகம் கூறுகிறது. பின்னர் அங்கிருந்த அரசர் நம்பூதிரிகளை அழைத்து ஏன் இந்த யானைகள் நகர மறுக்கின்றன என்று கேட்டார். அப்போது அந்த நம்பூதிரிகள் சாஸ்தா அந்த யானையின் மேல் அமர்ந்துள்ளார் என்று அரசரிடம் தெரிவித்தனர். என்ன செய்வது என்று தெரியாமல் அரசர் திகைத்து நின்றார். அங்கிருந்த 3 யானைகளும் அங்கேயே இருந்து சமாதியடைந்தன. பின்னர் சுயம்பு வடிவில் யானையின் மேல் அமர்ந்த நிலையில் சாஸ்தா வெளிப்பட்டார். இதனால் இந்த ஸ்தலம் யானை வரவழைத்த கண்டன் சாஸ்தா என்ற பெயரை பெற்றது. இந்த ஆலயத்தில் ஏன் இத்தனை யானை சிலைகள் உள்ளன என்றால், சபரிமலையில் 18 ஆண்டுகள் தொடர்ந்து செல்லும் பக்தர்கள் தென்னங்கன்று நடுவது போல இங்கும் 18 ஆண்டுகள் பூர்த்தி அடையும் போது பக்தர்கள் யானை சிலைகளை நிறுவுவது ஐதீகமாகும். சுயம்பு வடிவத்தில் யானையின் மேல் அமர்ந்தபடி சாஸ்தா எப்போதும் மக்களுக்கு காட்சியளிக்கிறார். தைரியமாக பார்க்க வேண்டும். பார்த்த பேர்கள் கேட்ட பேர்கள் கூப்பிட்டால் அவர் வருவார். ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவில் யானைகள் கலந்து கொள்வது முக்கிய அம்சமாகும். தீபாராதனை, ஊர்வலம், அன்னதானம் போன்றவை நடைபெறும். பக்தர்கள் குடும்ப நலன், தொழில் வளர்ச்சி, தடைகள் நீக்கம் ஆகியவற்றிற்காக வேண்டுதல் வைக்கிறார்கள்.